திரு கல்யாண சுந்தரம். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களா திமுகவில்? 2வது இடம் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த அந்த அவங்களுடைய வியூகமா அல்லது அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்க? அதான் அவங்க தங்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து இன்றைக்கு இருக்கிற அவர்களுடைய நிலை குறித்து அவங்க ரொம்ப அதீதமாக மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது நாங்கள் இப்போ அதை குறை சொல்ல வேண்டிய தேவையும் கூட இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது போன்ற ஒரு அதீத நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியிலே முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நாங்கள் மக்களோடு களத்திலே பணியாற்றுகிற போது அதை சரியாகவே கவனிக்கிறோம். இந்த இந்திய அளவிலான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார், நீங்கள் வடக்க மாறினாலும் மாறிடலாம், இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது, தெற்க இதுதான் அப்படின்னாரு. அப்புறம் அவரே இன்னொரு செய்தியும் சொன்னார், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒன்றும் வெல்ல முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வந்தால் கர்நாடகாவிலேருந்து ஒரு 20 சீட்டு வரலாம், அவ்வளோதான் தென் இந்தியாவில் என்று சொன்னார். என்றால் வலிமையாக இல்லாதவர்களை ஏன் நீங்கள் எதிர்க்க வேண்டும்? சித்தாந்த ரீதியா எதிரில் இருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியாக எதிரிலேயே இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன், சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு எதிரிலே நிற்கிறவன், நீங்கள் போட்டியிடுகிற களத்திலே வலிமையற்றவன் என்கிற போது நீங்கள் அவனை போய் எதிர்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், நீங்களும் வலிமை குறைவாக இருக்கிறீர்கள் என்கிற உண்மை உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நான் சொல்லுகிறேன், திமுக பாஜக போட்டியா என்றெல்லாம் ஊடகங்களும் பேசுகிறார்கள் இல்லையா, நான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன், கண்டிப்பாக அவர்கள் 2 பேருக்கும் இடையே போட்டி இருக்கிறது 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு. முதலிடத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே 40க்கு 40 தொகுதியிலும் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காட்டிய வழியில் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுடைய தலைமையிலே நாங்கள் இதை சாதிப்போம். இந்த பக்கம் ஒரு கூட்டணி தொடர்ச்சியா அவங்க ஒரு வெற்றிகரமான கூட்டணியா வந்திருக்காங்க. 19, 21 அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது அப்படி ஒட்டுமொத்தமா எப்படி மாற்றம் வந்துரும்னு ரொம்ப சிக்கலான விஷயம் தாங்க இது. அதாவது சகோதரர் குறிப்பிட்டதை போல 2019 நாங்கள் இதைத்தான் வைத்தோம் என்று குறிப்பிட்டார். என்ன வைத்தீர்கள்? மதச்சார்பற்ற கூட்டணி என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னார். அப்படி என்றால் இவர்கள் பிரதானமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எதுவும் கிடைக்காத போது பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியை தான் மிகப்பெரிய அளவிலே இவர்கள் சாடிக்கொண்டே இருந்தார்கள். பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்று அறிவித்த பிறகும் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சியை இவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருந்திருந்தால் அதற்கு மகிழ்ச்சி தான் அடைந்திருக்க வேண்டும், மாறாக அச்சமடைந்தார்கள். இல்லை கூட்டணி தொடர்கிறது என்றார்கள். இதை வருது பார் என்றார்கள். என்னென்றால் இவர்களுக்கு பாரதிய ஜனதா என்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதன் மூலமாக மதவழி சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகிற ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தது. நான் இப்பொழுது கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார் கூட்டணி இல்லை என்றார். இன்றைக்கு அது 3 மாதம் 4 மாதங்களை கடந்து வந்து விட்டோம், தேர்தலும் வந்துவிட்டது. கூட்டணி இல்லை என்பதிலே உறுதியாக இருக்கிறோம், எந்த சூழலிலும் கூட்டணி இல்லை. எனவே இவர்கள் சொன்னது பொய் என்பது இப்பொழுதே அநேகமாக மக்கள் மன்றத்திலே வெளிப்பட்டு விட்டது. இன்னொரு செய்தியே இல்லை என்பதை அழுத்தமா சொல்லியிருக்கோம், உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சொன்ன அன்னைக்கு இவங்க இல்ல வந்துரும் முடிச்சிருந்தாங்க, இவங்க சொன்ன அத்தனையும் பொய். இன்னொன்றை நான் கேட்கிறேன், மதச்சார்பற்ற கூட்டணி என்கிறீர்களே, நாங்கள் பாரதிய ஜனதாவோடு இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியோடு நிற்கிறது, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கிற இடத்திலே நிற்கிறது. நான் கேட்கிறேன், உங்கள் கூட்டணியிலே நீங்கள் இந்த INDA கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா, அந்த கூட்டணியினுடைய கொடியை தமிழ்நாடு முழுவதும் கட்டுவீர்கள் இல்லையா, ஒரு வாகனம் போனால் கூட எல்லா கூட்டணி கொடியும் இருக்கும் இல்லையா, அதில் சிவசேனா கொடி பறக்குமா பறக்காதா? சிவசேனாவை எப்பொழுது கழுவி புனிதப்படுத்தினீர்கள்? உங்களோடு கூட்டணிக்கு வந்துவிட்டால் அவர்கள் மதவாதிகள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு திமுக வைத்திருப்பதுதான் மதவாத கூட்டணி. இந்த மதவாத கூட்டணி இவர்கள் கணக்கு போடுவதை போல 2019 போல எடுபடும் என்று சொல்லுகிற வாதத்திற்கே இடமில்லை, மாறாக மக்கள் முறியடிப்பார்கள். சிவசேனாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்டேக் இருக்கு? நான் கேட்பது, இவங்க தானே சொல்றாங்க மீண்டும் இந்திய அளவிலான தேர்தல், பிரதமர் யார் என்பது தெரியவில்லை, இந்திய அளவிலான தேர்தல் தானே. உங்கள் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வாக்கு கேட்க போவாரா, போக மாட்டாரா? உங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதே முஸ்லீம் லீக் அல்லது மரியாதைக்குரிய பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சி, கேட்பீர்களா மாட்டீர்களா? இல்லை அவர்கள், நான் சிம்பிளாக கேட்குற கேள்வி ஒன்று தான், தமிழ்நாட்டில் அவங்க இருக்கிறாங்க இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்களே சொல்கிறாங்களே பாரதிய ஜனதா தான் இல்லை தமிழ்நாட்டில், அப்புறம் பாரதிய ஜனதாவோட அதிமுக இருந்த என்ன சொன்னீங்க, மதவாத கூட்டணி நீங்கள்ல. இன்னைக்கே இந்த நிலைமைனா பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவையும் ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் வாக்குகள் அப்படிங்கிறது வேற, சிவசேனாக்கு இங்க தலைவர்கள் அப்படின்னு யாராவது இருக்கலாம், நிர்வாகிகள் இருக்கலாமே தவிர அங்க வாக்குகள் என்ன. இன்னைக்கு சிவசேனாவுக்கு வாக்குகள் குறைவுன்னு நீங்க சொல்றீங்க. பாரதிய ஜனதாவோடு இதே திமுகவும் கூட்டணியில் இருந்த காலத்திலே பாரதிய ஜனதாக்கு என்ன ஓட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில்? குறைவான வாக்குகள். அது பிரச்சனை இல்லை, சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிக்கலி அவங்க எங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றல்லவா பேசுகிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கிற மக்களிடம், மதவழி சிறுபான்மை மக்களிடம் என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் மதவாதத்திற்கு உடன் போக மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்கள் எப்படி சிவசேனாவை கழுவி புனிதப்படுத்தினீர்கள்? அவர்கள் மதவாதிகள் என்பதை தாண்டி மதவாதிகள் பிளஸ் இனவாதிகள் அல்லவா?
அப்படி அல்லவா நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் இதிலே சித்தாந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. திமுக ஏதாவது செய்து வெற்றி பெற வேண்டும், அதற்கு யாரையாவது ஒருவரை முன்னாள் இலக்காக காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கிற மதவழி சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகளை திமுக இழந்துவிடக் கூடாது. அதற்கு எந்த பொய்யையும் சொல்ல இவர்கள் தயாராகிவிட்டார்கள். இப்பவே பாருங்க, ராமர் கோயில் பிரச்சனையில் பாருங்க, இவங்க இங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க, கோயிலை இடித்ததுதான் தவறுங்கிறாங்க. கோயிலை இடித்த பிறகுதான் கூட்டணியில் இருந்தீர்கள், மசூதி இடித்த பிறகுதான் கூட்டணியில் இருந்தீர்கள். இதே குஜராத் படுகொலைக்கு உங்கள் தலைவர் பேசியதெல்லாம் இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்கு. ஆன் ரெக்கார்டில் ஒன்றும் நீங்க மறுத்து பேச முடியாது. எல்லாம் சொன்னீங்க, ஆனா உங்களுடைய குடும்ப தொலைக்காட்சி லைவ் போட்டுட்டு தான் இருந்துச்சு. புரியுதானுங்களா? இவர்கள் எல்லா வகையிலும் இரட்டை நிலை எடுப்பார்கள். இந்த முறை மக்கள் ஏமாற தயாரில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தொடங்கவில்லை தேர்தல் வேலையை, ஓராண்டுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறோம், தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம், மக்கள் களத்திலே நிற்கிறோம். எனவே கட்டாயமாக வெற்றி வருவோம். இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்த சுற்றில் நம்ம அதையும் பேசலாம். திரு அருணன், நான் வரேன். உங்களுடைய தொடர்ச்சியான கருத்தை தான் அருண் அவர்களும் வைக்க போறாரு. நீங்க இங்க மதவாதம் அல்லது சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பூச்சாண்டியா வச்சுக்கிட்டு வாக்குகளுக்காக ஒரு காய் நகர்த்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் திரு கல்யாணசுந்தரம் வைக்கிறாரு. சிவசேனாவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இதை பற்றி மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எழுப்புறாரு. இல்ல, நண்பர் கல்யாணசுந்தரம் இவ்வளவு நேரம் பேசினாரு. அதுல எங்கேயாவது மோடி அரசை விமர்சிச்சாரா? பாஜகவை விமர்சிச்சாரா? கவனிச்சிங்களா? நாங்க கூட்டணியில் இல்ல, அதான் எடப்பாடி வாட்டியோட அதே பாணி தான். அவர் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி 4 மாசம் ஆச்சுங்க. ஆனா இந்த தேர்தல் பரப்புரை இனிமேதான் தொடங்குவாங்க சார். பரப்புரையில வியூகங்கள் இருக்கலாம். இல்ல இல்ல, இப்ப நண்பர் நல்லா சொன்னாரு கல்யாண சுந்தரம். நாங்க ஏற்கனவே தயாரிப்பு தேர்தலுக்கு தயாரிப்பான நிலையில தான் இருக்கோம்னு அவங்களே சொன்னாருங்களே. ஆனா பாருங்க, நாங்க பாஜக கூட்டணியில இல்ல, ஆனா பாஜக அரசை விமர்சிக்க மாட்டோம், மோடி ஆட்சியை விமர்சிக்க மாட்டோம், பாஜக விமர்சிக்க மாட்டோம். அதை விட கொடுமை ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த நண்பர் பேசும்போது. பாஜகன்னு பூச்சாண்டி காட்டுறீங்கய்யா. அப்ப இப்பவும் பாஜக உங்களுக்கு வெறும் பூச்சாண்டி தானுங்களா ஐயா? அது நியாயமாங்கய்யா? கட்சியின் பெயர் ஐயா, நீங்க எல்லாம் பேசும்போது நான் பொறுமையா கேட்கறேன். அதுக்குள்ள இது வர்றீங்க முதல் சுற்றுலயே. நான் கொள்கை ரீதியா பேசுறேன், நீங்க தான் கொள்கையை பத்தி கேட்டீங்கல்ல, அப்ப பதில் சொல்லணும்ல. உங்களுக்கு அது வெறும் பூச்சாண்டி. ஆனா கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேறு சில கட்சிகளை பத்தி எல்லாம் சொல்றாரு, சில வேறுபாடுகள் இருக்கு, நான் அதெல்லாம் ஒண்ணும் மறுக்கல. உங்களுடைய பழைய வரலாறுலாம் இருக்கு, நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனால் மிக முக்கியமான விஷயம், அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மாநில சுயாட்சி, மாநில உரிமை. கடந்த காலத்துல 356 பயன்படுத்தி மாநில அரசை கலைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு ஒரு மாநிலத்தையே கலைச்சிருச்சு. ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலம் இன்றைக்கு இந்த 4 ஆண்டுகளாக இல்லை. இந்த மசோதாவுக்கு ஆதரவு தந்த கட்சி அதிமுக. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அப்போ ஒரு வித்தியாசமும் இல்லையா கடந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும்? அவர் மசூதியை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஐயா, இடிச்ச பிறகு தானே போய் கூட்டணியில சேர்ந்தீங்க? இடிச்ச பிறகுதான் முதல்ல கூட்டணிக்கு போனது அதிமுக தான். அதுக்கு பிறகு அன்றைக்கு திமுக போச்சு. அது உண்மைதான், நான் ஒன்றும் அதெல்லாம் மறுக்கல. ஆனால் இப்போவும் அந்த இடிச்ச இடத்துல கட்டப்பட்ட அந்த கோயில், அதுல இப்ப யார் பிரதானமா இருந்தாங்க? அவர் வேற ஒரு பாணியில் அவர் சொன்னார். எனக்கு மிக முக்கியமான செய்தி, நம்முடைய பிரதம மந்திரி பிரதான் சேவகராயிருப்பேன்னாரு. ஆனால் பிரதான் பூசாரியாகி அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, கருவறைக்குள்ள உட்காந்து பூஜை பண்றாரு. ஆனா பக்கத்துல யார் இருக்காங்கன்னா RSS தலைவர் மோகன் பகவத் உட்கார்ந்து இருக்கார். இதுதான் முக்கியமான செய்தி. அப்படி என்றால் இது ஆன்மீக விழா அல்ல, RSS விழா. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்றாரு? அவருடைய சித்தாந்த தலைமை அப்படிங்கறதுல அவங்க என்னைக்கு முரண்படலையே. RSS தலைவரை அல்லது RSS எங்களுடைய சித்தாந்த தலைமைங்கிறத வெளிப்படையா எப்போதும் சொல்லக்கூடிய கட்சி தானே பிஜேபி. அதை எடப்பாடியார் கணக்கில் கொள்ளணும்லங்கிறேன். அதிமுக தலைமை கணக்கில் கொள்ளணும்ல. ஐயா, இது ஒரு அரசியல் விழாவா நடக்குது, ஆன்மீக விழா அல்ல, இது RSS விழா. ஆகவே நான் போக மாட்டேன்னு அவர் சொல்லல. எனக்கு மூட்டு வலி முடிஞ்சா சரியானா போவே இல்லைங்க சொன்னாரு. அப்ப இது ஒன்னும் ஒரு வித்தியாசமும் இல்லையா? நான் அது சொல்றேன், இந்தியா கூட்டணியில சில வேறுபாடுகள் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்துல என்ன இருக்காங்க, மீண்டும் மோடி ஆட்சி வரக்கூடாது.
மீண்டும் பாஜக ஆட்சி வரக்கூடாது, நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல், இதுதான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இல்ல சார், அடிப்படையில நீங்க சொல்லக்கூடியது ஒரு லார்ஜர் இஷ்யூ, நான் மறுக்கல. திரு கல்யாணசுந்தரம் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, இங்க தமிழ்நாட்டில் நீங்க வட இந்தியா வேறு தென்னிந்தியா வேறாக இருக்கிறது வாக்களிக்கும் முறையிலன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. பலவீனமாக இருக்கு ஒரு கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நீங்க பிரதான எதிரின்னு முன்னிறுத்துவதன் மூலமா நீங்களும் பலவீனப்பட்டிருக்கீங்க, அதனாலதான் அப்படி ஒரு எதிரி தேவைப்படுது அப்படிங்கிறார். இன்னும் இப்படி சொல்லலாம், நீங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க, ஆட்சியில் இதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் வர முடியும். ஆனால் இப்பவும் பிஜேபி எதிர்ப்பு தான் தேவையா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். நான் அதுக்கு வர்றேன். நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ஆனா அதற்கு முன்பு இது நாடாளுமன்ற தேர்தல் என்கிற காரணத்தினால் அதிமுக தலைமையிடம் நான் கேட்பது, உங்களுடைய பார்வை என்ன? இந்த தேர்தலின் முடிவில் ஒன்றியத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி வர வேண்டுமா வேண்டாமா? மோடி மீண்டும் பிரதமர் ஆக வேண்டுமா வேண்டாமா? அதை சொல்லுங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுல இருந்தே தெரியுதுல்ல, இவங்களுக்கு உள்ளூர் ஆசை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு. நான் சொல்றேன் என் கணிப்பு அதை வேணா அவர் மறுக்கட்டு, ஏன்னா வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு தீர்மானத்தை போட்டோம், நீங்க நம்பல, எங்க பொதுச்செயலாளர் பேசலையே அப்படின்னீங்க. அவர் பலமுறை பேசிட்டாரு, மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்லிட்டோம், அல்லது எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்று பேசிட்டோம், ஆனாலும் இப்போதும் இதே விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னும் போது மத வழி சிறுபான்மை மக்கள்கிட்ட உங்களுடைய வாக்குகள் பிரியுது, அல்லது அவங்க இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து முரண்படுறீங்கிறத நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண தொடங்கிட்டோம் அப்படிங்கிறாரு அவர். எங்க கார்த்தி செல்வன் அந்த எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் எடப்பாடியார் பேசின பேச்சை வேற எனக்கு ஏன் ஞாபகப்படுத்திருக்கேன். அரை மணி நேரம் அந்த பேச்சை முழுசா கேட்டேன். அவர் ஆரம்பிச்சாரு, இயல்பாக எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில திமுக ஆட்சியை குறை சொன்னாரு. அது அவருடைய உரிமை, அது அவருடைய பார்வை. நடுவில் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. நான் அரை மணி நேரம் முழுசா அவர் நன்றி சொல்ற வரைக்கும் கேட்டேன். ஒரு வார்த்தை, ஒரு சொல் மோடி அரசை விமர்சிப்பார் கண்டிப்பார், ஒரு வார்த்தை பாஜக அரசை கண்டிப்பார். ஒரு வார்த்தை பேசலுக்கு அரை மணி நேரமா? இது என்னங்க, நீங்க தான் கூட்டணி இல்லை இல்ல? அப்ப இந்த 5 ஆண்டு காலம், பழைய 5 ஆண்டை கூட விட்டுடுங்க, இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி, இந்த ஒன்றிய ஆட்சி பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது கேள்வி கேட்க மாட்டாங்களா வர்ற தேர்தல்ல? அதைத்தான் எழுப்புறேன். அது அவர் சொல்லட்டு சொல்லாம போட்டு அதுல இன்னொரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. நடக்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல், நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சியை நாங்கள் பிரதான எதிரியா முன்வைத்து அதை நாங்கள் பரப்புரையில கொண்டு வருவோங்கிறாரு. இல்லங்க, அது அவங்க உரிமைங்க, நான் இல்லைன்னு அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதுவும் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்துல இது யாரும் எதிர்பார்க்கக்கூடியதுதான். அவங்க திமுக ஆட்சியை விமர்சிச்சு பேசுவாங்க, அது உங்களுடைய உரிமை, நான் அதுக்குள்ளேயே போகலாம். ஆனால் நடப்பது சட்டமன்ற தேர்தல் அல்ல. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா விமர்சிக்கிறதுல என்ன உங்களுக்கு தயக்கம் அப்படிங்கிறீங்க. அதுதான் 2வது பாயிண்ட். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் இல்ல, ஒரே ஒரு கவனம் நீங்க கேட்டதுல, கருத்தியல் ரீதியாக பாஜக ஆட்சியை எதிர்த்து தான் இந்த களம் காணப்படும். ஆனால் ஒரு விஷயம், நீங்க அதான் கல்யாண சுந்தரம் கூட சொன்னாரு, தமிழ்நாட்டுல பாஜக பலவீனமா தானையா இருக்கு, பிறகு அதையா. ஆனா சிக்கல் என்னன்னா, கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு மிக மோசமான மிக முக்கியமான சிந்தனையை முன்வைக்கிறது. இன்றைக்கு கூட மகாத்மா காந்தியை தாழ்த்தி இந்த தமிழ்நாட்டு ஆளுநர் பேசியிருக்காரு. இப்பதான் அதை பார்த்துட்டு வர்றேன். அதுக்கெல்லாம் பதில் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இதான் இங்க உள்ள நிலைமை. ஆக மிகப்பெரிய சித்தாந்த போராட்டத்தை பாஜகவோடு, அதுவும் ஆளுநரோடு நடத்த வேண்டியிருக்கு. அதிமுக அதெல்லாம் செய்யறது இல்ல. ஆகவே அந்த பணி பிரதானமாக இதுல இருக்கும். ஆனால் நேரடியாக நிச்சயமாக அதிமுகவும் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், சிவசேனா கருத்தியல் ரீதியா இப்ப என்ன காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா, அவங்க செக்யூலர் பார்ட்டி ஆயிட்டாங்களா, மதச்சார்பின்மற்ற தன்மைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்களுடைய வாக்குகளை வைத்தா நம்ம பேசுறோம், கருத்தியல் வைத்துனா அவங்க என்ன கருத்தியல் இருக்காங்கன்னு கேட்கிறார். நான் தான் அதுதான் ஒத்துக்கிட்டேன்னு. அவங்களுடைய வரலாறு அத்தகையது. ஆனா அவங்களும் இன்றைக்கு, அதுதான் பெரிய ஜோக்கு, அவங்களும் இன்றைக்கு பாஜகவை மோடியை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் எடப்பாடியார் பேசுவதே இல்லை. மீண்டும் மோடி ஆட்சி வரக்கூடாதுன்னு சிவசேனை தலைவர் பேசுறார். எங்க எடப்பாடியார் பேச சொல்லுங்க.
எங்க இந்த அடிப்படையான விஷயம், அதனாலதான் அவங்க இந்தியா கூட்டணியில இருக்காங்க. நான் கேட்கிறேன், எடப்பாடியார் பேசுற மீண்டும் மோடி வரக்கூடாது, ஆக நான் இந்தியா கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. அடுத்த சுற்றிலையும் பேசலாம். இப்ப களத்துல முதல் இடம் ரெண்டாவது இடம் யாரு அதை சொல்லுங்க. பிரசன்னா ஒரு பார்வை வைக்கிறாரு, உங்க பார்வை என்ன? இல்ல அவருடைய பார்வை, அது அவருடைய உரிமை. களத்தை பொறுத்தவரையிலையும் முதல் இடம் நிச்சயமான இடம், 40 இடங்களிலும் வெல்ல போகிற இடம் திமுக கூட்டணிக்கு தான். இரண்டாவது இடம் அதனுடைய பிரதான போட்டி என்பது அதிமுகவோடு தான். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அதிமுகவையும் நாங்கள் கருத்தியலோடு எதிர்கொள்வோம். காரணம் நான் சொன்னேன் பாருங்க, பாஜகவோடு அவர்கள் 4 ஆண்டு அதெல்லாம் முரண்படல சார். அதுக்கு நிறைய வாதங்கள் நீங்க வச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்பது உங்கள் பார்வையில முதல் இடம் இரண்டாவது இடம் யாருக்கு வரும் அப்படிங்கறத நான் கேட்டேன். யார் பலமா இருக்கிறாங்க அல்லது நீங்க எதை கணிக்கிறீங்க, யார பலமான எதிரின்னு பாக்குறீங்கிறதா கேட்டேன். பிரசன்னா வேறு ஒன்று சொன்னாரு, அவர் பார்வை அதுவா இருக்கலாம், உங்க பார்வை இது. எஸ் பேசலாம்.